மோந்தா புயலால் தெலுங்கானாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் வாரங்கல் முக்கிய சாலைகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், தெலுங்கானாவில் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு மோந்தா புயலால, விவரங்கள் என்ன? தெலுங்கானா மாநிலத்தில் மோந்தா புயல் காரணமாக தொடர்ந்து நேற்று காலை முதலே கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக வாரங்கல் மற்றும் அனுமகொண்டா, கம்மம் உள்ளிட்ட பல இடங்களில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பல கிராமங்கள் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய நிலையில் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இருளில் பல கிராமங்கள் இருளில் தற்பொழுது உள்ளது. அதனை புனரமைக்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டிருந்தாலும் வரங்கல் நகரின் முக்கிய சாலைகளில் வெள்ள நீர் ஆற்று நீரை போன்று முக்கிய சாலைகள் பெருக்கெடுத்து செல்கிறது. இதற்கு காரணம் சரியான வடிகால் முறையை அங்குள்ள நகராட்சி அதிகாரிகள் செயல்படுத்தாததே காரணம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கனமழை பெய்யும் போதெல்லாம் இது போன்று சாலையா அல்லது ஆறா என்று தெரியாத அளவிற்கு வெள்ள நீர் செல்வதாகவும் இதன் மீது அரசு உரிய கவனம் செலுத்தி தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த தொடர் கனமழையின் காரணமாக வாரங்கல் மற்றும் அனுமகொண்டாவில் உள்ள பல ரயில் நிலையங்கள் வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் வழியாக செல்லக்கூடிய பல ரயில்களை தென் மத்திய ரயில்வே தற்போது ரத்து செய்துள்ளனர். அதற்கு மாற்று ஏற்பாடுகளை தற்போது தென் மத்திய ரயில்வே அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.